இந்த மனித இனமானது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றுத்தில் அடிமையாக இருக்குது. அந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தான் உலகமே. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம அடிமைகளாக தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். இன்றைக்கி அந்த வெள்ளைக்காரர்கள் அன்றைக்கி காந்தி போன்றவர்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிற காந்தி போன்றவர்கள் எதிர்க்கலைன்னா நம்முடைய கதை என்ன ஆகுறது, எங்கே போய் முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் இது மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலையால் ஒவ்வொரு மனிதனும் எழும்புறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்குது. இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிப்போம், இந்த வகையில் செஞ்சு முடிப்போம்னு சொல்லிட்டு முயற்சி செய்து எல்லாரையும் ஒன்று கூட்டி அவங்களுக்கு கருத்தை சொல்லி, அந்த காலத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அது. ஒரு கடித போக்குவரத்து, ஒரு கம்யூனிகேஷனு சட்டுன்னு நடக்காத, விரைவாக நடக்காத ஒரு காலகட்டம் அது. இன்றைக்கி யூடியூப் இருந்து டக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா சேர்ந்து போயிடும், ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது. இருந்தாலும் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை. இல்லாத காலத்திலே காந்தி போன்றவர்கள் எழுந்து இந்த உலகத்துக்கு, இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. காந்தி வந்து இந்தியாவில் மட்டும் சம்மந்தப்பட்டவர், உலகம் முழுக்க சம்மந்தப்பட்டவர். அவர் மற்ற தலைவர்களாலும் வந்து இந்தியாவுக்கு வந்தது கிடையாது. காந்தி வந்து உலகம் முழுக்க போனவர், படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போய் படித்தவர். எந்த நாட்டுக்காரரும் நம்ம நாட்டில் வந்து படிக்கலை. அது மாதிரி உலகம் சம்மந்தப்பட்டவர் இந்த காந்தி. அதனால் இந்த நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் எழுப்பி ஒரு மனுஷனை எழுப்புறாரு கடவுள் எழுப்பி அதுக்காக குரல் கொடுக்க வைக்கிறாரு. இன்னைக்கு நாம் விடுதலை அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மாத்தட்டி நிற்க முடியல. இன்னைக்கு நாட்டு பிரச்சனையும் இருக்குது, வீட்டிலையும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை? மத பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இந்த மதத்தை யார் தெளிவுபடுத்துறது? அவனுக்கு ஒரு மதம் தேவைப்படுது. இங்க மதத்துல எல்லாம் மனநோயாளியா இருக்கா. அந்த மனநோய் யார் போக்குறது? இங்க வாழ்க்கை வாழ்றதா நம்ம பிறந்தமா கட்டி, நமக்கு ஒரு கட்டணத்தை கட்டினா அங்கே போய் கை தட்டினோம், பாட்டு பாடினோம், துவா பாடினோம், பூஜைகள் பண்ணினோம், இருக்கிறதுக்கு நம்ம உருவாக்கப்படலைங்க. அதுக்காக வந்து பிறக்கலைங்க. அதெல்லாம் செஞ்சுட்டா இங்க நம்ம வாழ்க்கை, நம்ம பேங்க் பேலன்ஸ் ஏறலைங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா தான் இங்க நமக்கு சாப்பாடு, சம்பளம். இதைத்தான் நான் சொல்லின்னு இருக்கேன். அன்னைக்கு வந்து காந்தி வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்தாரு. இன்னைக்கு வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான், பாஸ்டர். அவன் தான் பாஸ்டர். அன்னைக்கு உருவது கலர்ல, ஸ்கின்ல வெள்ளை, இன்னைக்கு உடையில வெள்ளை, வித்தியாசம் கிடையாது. அந்த வெள்ளைக்காரனே மேலு, இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஆன்மீகவாதி மகா மோசமானவன். ஒரு வழியும் வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்கல. இருந்தாலும் நம்ம இங்க இன்னைக்கு அவன் பின்னால தான் ஓடி இருக்கோம். என்ன பிரச்சனை தீர்ந்தது? கல்வியில முன்னேற்றம் அடைஞ்சோமா? நிறைவு பெற்றோமா? பிறந்தோம், படிச்ச நம்ம வேலையை நம்ம பார்த்தோன்னு இருக்க முடியலையே. நம்மளை தடுக்கிறான் அவன். சாமியை சொல்லி, கடவுளை சொல்லி, மதத்தை சொல்லி, பூஜைகளையும் ஜபங்களையும் சொல்லி, பாட்டுகளையும் சொல்லி, கூத்துகளையும் ஆட்டம் பாட்டங்களையும் சொல்லி நம்மளை வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருக்கான. அது யாரு நம்ம யோசிக்கிறது? அன்னைக்கு வெள்ளைக்காரனை எழுத்தாரு, கலர்ல வெள்ளை, அன்னைக்கு ஸ்கின்ல வெள்ளை, உடல்ல வெள்ளை. என்ன இன்னைக்கு வெள்ளை வெண் உடை தரித்த பாஸ்டர்கள், இவனை எதிர்க்கணும். நம்ம இவன்ல இருந்து நம்ம விடுபடணும். இவனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். இவன் இது எப்படி இவன்ல இருந்து நம்ம வெளிப்படுறது? இன்னும் நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியலையே, சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியலையே. காசு இருந்தாலும் சந்தோஷம் இல்லையே. ஏன்? இவனுக்கு கிட்ட நம்ம அடிமைகளா இருக்கிறோம். ஆமா, இவன் சொல்றதுக்கு நம்ம கைத்தட்டி தலையாட்டின்னு இருக்கிறோம் இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மோசமா இருக்குது. பிறந்தோம், சந்தோஷமா இருந்தோம், ஜாலியா குடும்பத்தோடு இருந்தன்ற ஒரு நிலைமை இல்லை இன்னைக்கு. குடும்பத்துக்குள்ளே பிரிவினை. ஏன்? இதான் நம்ம எதிர்க்க வேண்டியது, தெளிவு பெற வேண்டியது, நம்ம பகுத்தறிவோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இன்னைக்கு யூடியூப்னா ஒரு செய்தியை கடை பகிர்ந்துக்கிறோம். எனவே நன்றி, வணக்கம் நண்பர்களே.